திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆனி மாத கிருத்திகையை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உட்பிரகாரம் வலம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஊஞ்சலில் காட்சி அளித்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா கடந்த 21ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக ஒரு மாத காலத்திற்கு அம்மையார் கலையரங்கில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக கலைமாமணி நந்தகுமாரின் இயக்கத்தில் நடைபெற்ற நாடகத்தை மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் வாழ்த்துரை வழங்கி துவக்கி வைத்தார். அப்பொழுது நாடகத்தில் பங்கு பெறும் அனைத்து கலைஞர்களையும் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் கலை காவலர் காரை சுப்பையா உள்ளிட்ட ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு நாடகத்தை கண்டு ரசித்தனர். எழுத்திலும் எண்ணத்திலும் புகழ்பெற்று அகவை என்னும் இவருக்கு மலேசியாவில் உலக சாதனைக்காக தி பெஸ்ட் மோட்டிவேஷன் ரைட்டர் என்ற அவார்டை வழங்கியிருக்கிறார்கள். காரைக்காலுக்கு பெருமை சேர்த்த ஆர் குணசேகரன் அவர்களுக்கு நந்தா கிரியேஷன் குழுவின் சார்பாக நன்றி. நாடக உலகில் மிகவும் பிரசித்தி பெற்றவர். இந்த வயசுல கூட நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னுடைய பத்திரிகை என்னுடைய த்ரில்லிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தா? காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு இலவசமாக பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி மதகடியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 45,000 மதிப்புள்ள பால் கறவை இயந்திரங்களை 46 பயனாளிகளுக்கு அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் லதா மங்கேஸ்வர், கால்நடை பராமரிப்புத்துறை கூடுதல் இயக்குநர் முனைவர் கோபிநாத் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு காட்டேரிக்குப்பம் அஷ்டலிங்க சிவாலயா அன்னதான அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்த ராஜஸ்ரீ, 2ஆம் இடங்களை பிடித்த சந்தியா மற்றும் ரிஷிதா, 3ஆம் இடத்தை பிடித்த சுவாதி இவர்களை பாராட்டும் விதமாக மூவருக்கும் நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களை சிறப்பாக வழிநடத்திய பள்ளி ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டப்பட்டது. விழாவில் அஷ்டலிங்க சிவாலயா நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர் கவிதா, தமிழ் ஆசிரியர் ஜான் போஸ்கோ, ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விவசாயிகள் நலத்துறை ஆத்மா திட்டம் சார்பில் விவசாயிகளுக்கு காய்கறி சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. கரியமாணிக்கம் உழவர் உதவியகத்தில் நடந்த முகாமிற்கு வேளாண் அலுவலர் திருநாடான் வரவேற்றார். பூச்சியல் வல்லுநர் சிவகுரு காய்கறி பயிர்களில் தாக்குதல் ஏற்படுத்தும் பூச்சிகளின் தன்மை, பாதிப்புகளை கண்டறிதல், அவற்றை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து விளக்கினார். நோயியல் வல்லுநர் காசிநாதன் காய்கறி பயிர்களில் தாக்குதல் ஏற்படுத்தும் காரணிகள், அவற்றின் தன்மை, பாதிப்பு, அதனை இயந்திர முறையில் கட்டுப்படுத்தும் ரசாயன முறை குறித்து விளக்கினார்.
இந்திய உணவுக் கழக அதிகாரி அருண் நெல் கொள்முதல் செய்யும் முறைகள் குறித்து விளக்கினார். முகாமில் நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம், மொளப்பாக்கம், மடுகரை, பண்டசோழநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஏற்பாடுகளை வேளாண் ஊழியர்கள் வெங்கடாச்சலம், ரங்கநாதன், லட்சுமி நாராயணன், இருதயராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். ஆத்மா மேலாளர் பக்தவச்சலம் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஊர்காவல் படைக்கான தேர்வில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களது உடல் தகுதி திறனை வெளிப்படுத்தியும் அதன் பின் நடைபெற்ற எழுத்துத் தேர்விலும் போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டனர். இதில் வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலர் இத்தேர்வில் போட்டியிட்டனர். இதில் சத்யசீலன், அனீஷ்குமார், வரதராஜ், சுரேஷ், பிரவீன், ஜான்சன், சரத், சஞ்சீவகன் உள்ளிட்ட 7 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களை பாராட்டும் விதமாக வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பில் பாராட்டப்பட்டது. மேலும் இங்கு நடைபெற்ற கிராம பஞ்சாயத்து கூட்டத்தில் வீராம்பட்டினம் கிராம பகுதிக்குள் கஞ்சா விற்பனை மற்றும் அதனை பயன்படுத்துபவர்கள் மீது கிராம கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் காவல்துறை மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இங்கும் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாக்குமுடையான்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை தலைமை தாங்கினார். சேரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் சுகுணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாக்குமுடையான்பேட் ஊர் பிரமுகர்கள் செல்வராஜன், விநாயகமூர்த்தி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி அமைத்துள்ள மூலிகை தோட்டத்தில் விதவிதமான மூலிகை செடிகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த தோட்டத்தை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் மற்றும் நிறுவனர் மோகன் ஆகியோர் பார்வையிட்டனர். நிறைவாக சோபனா மோகன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தவளக்குப்பம் மடுகரை சாலை கரிக்கலாம்பாக்கம் பேட் பகுதிக்கு செல்லும் சாலை சந்திப்பில் கடந்த ஆட்சியில் உயர் கோபுர மின்விளக்கு அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வந்தது. அந்த மின்கம்பத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக விளக்குகள் எரியவில்லை என மின்துறையிடம் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் வேறு விளக்குகள் மாற்றி அமைக்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த மின்கம்பம் திடீரென சாலையின் தெற்கு புறம் அடியோடு சாய்ந்தது. இந்த உயர் கோபுர மின்விளக்கு சாலையின் வடக்கு சாய்ந்திருந்தால் பெரும் விபத்து ஏற்பட்டு சாலையில் சென்று கொண்டிருக்கும் பலருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும். கரிக்கலாம்பாக்கம் மின்துறையினர் சரியாக பராமரித்து வந்திருந்தால் இந்த மின்கம்பம் கீழே சாய்ந்திருக்க வாய்ப்பில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பில் சர்வதேச ஒலிம்பிக் தின விழா மற்றும் பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் 2024 போட்டியில் பங்கு பெறவுள்ள இந்திய வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சேர் ஃபார் இந்தியா என்ற நிகழ்ச்சி லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஒலிம்பிக் சங்க கொடியேற்றி வைத்து தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் தனசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து டேக்குண்டோ பிரான்ஸ் மெடல் ஜூனியர் சேலம் சஞ்சீவி, பிரான்ஸ் மெடல் தமிழ்நாடு.
தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமாக எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். எனவே திருமணம், மஞ்சள் நீர், காதணி விழா, பிறந்தநாள் மற்றும் கண்ணீர் அஞ்சலி என அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சாமானியர்கள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை பேனர்கள் வைத்து நிகழ்வை வெளிப்படுத்துவர். அந்த வகையில் திருமண நிகழ்ச்சிக்காக டாக்டர் அம்பேத்கர் புகைப்படத்தினை தலைமையாக கொண்டு பல்வேறு பேனர்கள் வைக்கப்பட்டது. இந்நிலையில் திருமண நிகழ்ச்சி முடிவதற்குள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேனரை கிழித்து அப்புறப்படுத்தினர். இதனை அறிந்து அங்கு ஒன்று திரண்ட நிகழ்ச்சியாளர்கள் டாக்டர் அம்பேத்கர் புகைப்படத்துடன் பேனர் வைத்துள்ளோம், ஆளும் கட்சி பேனர் வைத்தால் மாதக்கணக்கில் உள்ளது, நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பேனரை கிழித்து அகற்றுவது எந்த விதத்தில் நியாயம் என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து தவளக்குப்பம் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சந்தியா மற்றும் காவலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தினர். இதனால் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகர் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் தேவாலயம் உள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட புனித அந்தோணியார் ஆலய கொடியேற்று திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்களும் இதர சமுதாய மக்களும் பங்கு கொண்டு அந்தோணியாரை பிரார்த்தித்தனர். திருவிழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தேரை இழுத்து தொடங்கி வைத்தார். உடன் பிச்சைமுத்து, தூய இருதய ஆண்டவர் பங்கு, சகாயம் செல்வம், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ், திமுக பிரமுகர் பிராங்க்லின், ஜோஸ்லின், பீட்டர், ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பிசிபி நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 69ஆம் ஆண்டு செடல் மகோத்சவ விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் திங்களன்று அய்யனாரப்பன் சுவாமிக்கு குதிரை விடுதல் நிகழ்ச்சியும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கராபரணி நதிக்கரையில் நீர் திரட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு அழகு குத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்று சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் முருகம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு சமூக சேவகர் அண்ணாதுரை சிறப்பு பூஜை செய்தார். மேலும் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பெய்பியூ அடிகளார் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து புதுவை பகுதிக்கு இறைப்பணியாற்ற நியமிக்கப்பட்டவர். பிரெஞ்சு மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் நன்றாக தமிழ் பயின்று பல தமிழ் நூல்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். புதுவையில் மிஷன் அச்சகம் எனும் அச்சுக்கூடத்தை நிறுவி பைபிளை முதலாக தமிழில் அச்சிட்டு வெளியிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் பெண் கல்விக்கு வித்திட்டவர் இவரே. ஒரே ஒரு மாணவியை வைத்து இமாக்லேட் பள்ளியை உருவாக்கியவர் அவர். குருத்துவம் பெற்ற 180வது ஆண்டு அவர் எழுதிய கதாமஞ்சரி நூல் வெளியீட்டு விழா உள்ளிட்ட 50 விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் முத்து விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை பல்கலைக்கழக இயக்குனர் முனைவர் கிளமெண்ட் லூர்ட் கதா மஞ்சுரி நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். முன்னாள் தமிழியல் புல தலைவர் முனைவர் ஆரோக்கியநாதன் நூலை அறிமுகம் செய்து வைத்தார். விழாவுக்கு வந்திருந்த அனைவரையும் பேராசிரியர் ராஜன் வரவேற்று பேசினார். அருட்திரு அந்தோணிசாமி அடிகளார் விழா நோக்க உரையாற்றினார். தமிழ் மாமணி துரை மாலிரையன், பேராசிரியை புவனேஸ்வரி ரகுராமன், கலைமாமணி மாணி மற்றும் ஆலோசியஸ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவில் தமிழ் ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். என்ன சொல்ல போனீங்கன்னா ரஸ்கின் வந்து 2 விதமாக புக்குகளை புக்ஸ் ஆஃப் ஒன் டைம்
புதுச்சேரி பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் நாடக கலைக்குழு மற்றும் புதுச்சேரி வீர சிலம்பாட்டம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இணைந்து உஷா சிலம்பம் வெற்றி கோப்பைக்கான போட்டி காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செயலாளர் கோபால்சாமி வரவேற்றார். உஷா சிலம்பாட்ட மேலாளர் வடிவேலன் பெருமாள் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிலம்பாட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரியிலிருந்து 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். 5 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, அன்னை இந்திரா காந்தி கிராம முன்னேற்ற இளைஞர் நற்பணி மன்றம் ஆகியவை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மண்வளம் பற்றி சதுப்பு நில காடுகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி மற்றும் மரங்களை வெட்டாதே சிறு நாடகம், சூரிய சக்தியில் மாற்று எரிசக்தியை ஏற்படுத்துவோம் என்ற தலைப்பில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய மெம்பர் செக்ரட்டரி ரமேஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் பாஸ்கரன் வரவேற்புரையாற்ற ஆசிரியை சசிகலா தொகுப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செல்வம், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுச்சூழல் பாதுகாவலர் நாராயணன் செய்திருந்தார். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்துக்கள் வன்முறையாளர்கள் என ராகுல் காந்தி பேசியதை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் 50க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியை கண்டித்து கோஷம் எழுப்பிய பாஜகவினர் ராகுலின் உருவப்படத்தை கிழித்திருந்தும் தீயிட்டு கொளுத்தியும் எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட ஓடினர். அப்போது போராட்டக்காரர்களை பின்தொடர்ந்த ஓடிய போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து புதுச்சேரி பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் கூறும்போது, நாடாளுமன்றத்தில் இந்துக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்தி உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ராகுல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க தகுதியற்றவர், அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். ஜனநாயகத்துடைய மாண்பை குலைக்கின்ற விதத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்து பாராளுமன்ற அந்த நடைமுறையை பாராளுமன்றத்தை அவமதித்து மரபுகளை மீறி மிக அப்பட்டமான பொய்களை பாராளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவர். இன்றைக்கு ஒரு சிறு பிள்ளை கூட, இந்த நாட்டுடைய வரலாறு அறிந்த ஒரு குழந்தை கூட அப்படி பேசாது. அப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய்யை இந்துக்கள் வன்முறையாளர்கள் என்றும் இந்து கடவுள்களை அவமதித்து பேசியிருக்கின்றார். இந்த நாட்டில் உள்ள அத்தனை இந்துக்களுக்கும் என்னுடைய மனதை புண்படுத்தி இருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நாடு அமைதியான நாடு, இந்த நாடு தர்மத்தை போதித்த நாடு, இந்த நாடு உலகத்திற்கே நல்வழியை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடு. இந்த நாட்டில இதற்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்து தர்மம். இந்த தர்மத்தை அவர் அவமதித்திருக்கின்றார். ஆகவே அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற அந்த தார்மீக அந்த பொறுப்பை தகுதி இழக்கின்றார். அவர் தகுதி இழக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் இளைஞரணி சார்பாக இன்று நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மண்ணாங்கட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மரிய லூயிஸ் ஜெய், சுந்தரி சாந்தி, தேவிகா, ருக்மணி, ராஜலட்சுமி மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஆதிதிராவிடர் கான்ஃபெடரேஷன் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் விஷன் சார்பில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை செயலர் முத்தம்மா கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். NSIC மேனேஜர் விக்ரம் கலந்து கொண்டு தேசிய அளவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து உரையாற்றினார். வால்மார்ட் மற்றும் பிளிப்கார்ட் உள்ளிட்ட தனியார் துறைகளில் உள்ள பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து முத்துக்குமார் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட தொழில் மையத்தில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்கள் தொழில் தொடங்க உள்ள வாய்ப்புகள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஜெயராமன் உரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வணிகம் மற்றும் தொழில்துறை செயலர் ஜவஹர் மற்றும் டாக்டர் இந்துமதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மேற்கு பிரிவு SP வம்சுதர் ரெட்டி வழிகாட்டுதலின்படி திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் போலீசார் புதிய சட்டங்கள் குறித்து விளக்கு கூட்டத்தில் பேசினர். ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட காலத்தில் 1860 ஆண்டுகளில் போடப்பட்ட நடைமுறையில் இருந்த பழைய சட்டங்கள் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் தற்போது காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு பிரிவில் புதிய சட்டங்கள் போடப்பட்டுள்ளன. அதில் காவல்துறை எல்லைக்கு உட்பட்டு இல்லாத இடங்களிலும் மற்ற காவல் நிலையங்கள் உள்ள இடங்களிலும் பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை வழக்கு பதிவு செய்யலாம். காவல் நிலையத்திற்கு வர முடியாத காலங்களில் புகார்தாரர் வெளியூரில் இருந்தாலும் இமெயில் மூலமாக தனது புகார்களை அனுப்பலாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு புதிய சட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் பேசினர். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், சுயஉதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள், கிராம தலைவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் காவலர் நீலமேகம் நன்றி கூறினார். புதிய சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டனர். சீர்குலைக்கிற மாதிரியோ அந்த இறையாண்மைக்கு சீர்குலை மரணிக்கு பேசுனாங்க, அதனால உங்க வழக்கு போடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்பயாவது எந்த அளவில் இருக்குது, போலீஸ் என்னெல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. வேறு ஏதாவது ஆயுதத்தை தாக்கிட்டாங்க, அந்த ஆயுதத்தை நாங்கள் கைப்பற்றும் போது அதை நாங்கள் மொபைல் ஃபோனில் வீடியோ எடுப்போம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். 2 சாட்சிகளை வச்சு அவங்க முன்னாடி நாங்கள் ஒரு சீசர் பாம்பு ரெடி பண்ணுவோம், மகசூல் ரெடி பண்ணுவோம். அந்த மகசூலில் 2 சாட்சிக்கிட்ட கைட்டுவாங்க. இது ஏற்கனவே ப்ரொசீஜர் தான். ஆனால் இப்போ நாங்கள் அது வெளிப்படத்தன்மை மாறிப்போச்சு. நீங்கள் எல்லாமே உங்களுடைய கண் முன்னாடியே நடக்கணும், உங்கள் கண்ணெதிரும் நடக்கணும். அதை நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணி போச்சுனாக்கா நேராக டெல்லி. புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சிறப்புரையாற்ற தலைவர் களியபெருமாள் முன்னிலை வகித்தார். பொதுச் செயலாளர் வேளாங்கண்ணிதாசன் விளக்க உரையாற்ற கூட்டத்தில் செல்வகுமார், கோவிந்தராசு, ரிச்சர்ட், சின்னக்கண்ணு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2004ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் சம்பளம் பிடித்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதுச்சேரி உழவர்கரை மற்றும் காரைக்கால், மாஹே, ஏனம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் ஒன்றிணைத்து கூட்டு போராட்டக்குழு சார்பாக போராட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.